பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரது திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருளும் அன்பும் நிறைந்த பரம தந்தையே, முழு நிறைவானதும் என்றும் நிலைத்து இருப்பதுமாகிய மீட்பை நாங்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும்படி உம்முடைய அன்பார்ந்த குமாரனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிரோடு எழுப்பினீர். நாங்கள் இந்த நாளில் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நற்பலன்களையும் கர்த்தாவே சிந்திக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. உலகமெங்கும் ஆண்டவரே கர்த்தாவே, தங்களை தாங்களே மக்கள் தனிமைப்படுத்தி கொண்டு ஒருவரோடொருவர் நெருங்காதபடி இந்த கொரோனா என்கிற கொடிய வியாதிக்காக பயந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ ஊடக வாயிலாக அருமையான எங்கள் குருசேகர மக்களை ஆண்டவரே, இதை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற மற்ற ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே உற்சாகத்தோடும் ஆண்டவரே கர்த்தாவே ஒப்படைப்போடும் ஆண்டவரே உமக்குரிய பயத்தோடும் இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற அருள் தாரும் சுவாமி. ஆங்காங்கே கர்த்தாவே கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டுக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற அன்பின் கடவுளே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை மன மகிழ்ச்சியோடு கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், கர்த்தாவே உயிர்த்தெழுதலினால் எங்களுக்கு வருகிறதான் இந்த மகிழ்ச்சியிலே பாடல்களை குறித்து ஆண்டவரே அதனுடைய மகத்துவங்களை குறித்து நாங்கள் என்றும் ஆண்டவரே சுவாமி தியானிக்கும்படியாக நீர்தாமே அருள் தாரும். அன்பின் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நீர்தாமே எங்களோடு ஆண்டவரே இடைப்படும் ஆண்டவரே, அளவில்லாமல் எங்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே சுவாமி. உமது கரத்திற்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen.
அவர் உமதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய அடியாரை ஒருமனப்படுத்துகிறவரே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் இம்மை சார்ந்த மாறுதல்களினூடே எங்கள் இருதயம் நீங்காத ஆனந்தத்தை தரக்கூடிய மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி நீர் கட்டளையிட்டதை நேசிக்கவும் நீர் வாக்களித்ததை ஆசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்தரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான 4ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான திருமறை பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். முதலாவதாக இன்றைய நாளுக்குரிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய யாக்கோபுவின் பொதுவான திருமடல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம் துவங்கி 21ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதியில் அது அடங்கியுள்ளது. அதனை வாசிக்க கவனமாக கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. நன்மையான எந்த இவையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திற்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுவே. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான திருமடல் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர்தாமே இத்திருவார்த்தைகளை நித்திய வாழ்வுக்கென்று நம்முடைய இருதயங்களிலே நிலைத்திருக்க செய்வாராக. ஆமேன். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான 4ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான நற்செய்தி பகுதியையும் வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய யோவானின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம் துவங்கி 15ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதியில் அடங்கியுள்ளது. பரிசுத்த யோவான் என்பாரது சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம் துவங்கி 15ஆம் திருவசனம் வரை உள்ள பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சொன்னதாவது: என்னை அனுப்பினவரிடம் போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை.
நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கம் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போய்விடுகிறது உங்களுக்கு நலம். நான் போகாதிருந்தால் சகாயரானவர் உங்களிடம் வரமாட்டார். போனேனேயாகில் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னில் விசுவாசம் வைக்காதபடியால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் என் பிதாவினிடம் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. இப்பொழுதோ நீங்கள் அவைகளை தாங்க முடியாது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தான் கேட்கிற யாவற்றையும் சொல்லி வரப்போகிறவைகளை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆதலால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனால்தான் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு தோத்திரம். நற்செய்தியை வாசிக்க கேட்ட நாம் அதை நமது மனதில் இருத்தி கொண்டவர்களாய், உலகனைத்திலும் உள்ள திருச்சபையாரோடு ஒன்றிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கடவுள் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். Amen.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான 4ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளிலே அருளுரைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது ஞான சங்கீதங்களிலே 98ஆம் சங்கீதம். ஞான சங்கீதங்களில் 98ஆம் சங்கீதம். அதை நாம் பொதுவாக பயன்படுத்தும் மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதே. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர்தாமே தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் முட்டியருளும். பற்பல இடங்களில் இருந்து ஊடகம் வாயிலாக உம்மை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நிறைத்தருளும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இதோ நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான இந்த 4ஆம் ஞாயிறு ஒரு மகிழ்ச்சியான ஞாயிறு. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிறதான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நாம் மிக சிறப்பாக நாம் அனுசரித்து வருகிறோம். ஆலயத்தில் ஒன்று கூடி வர முடியவில்லை, ஆனாலும் அவரவர்கள் இருக்கிற இடத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களிலே அதிகமாக அவரோடு நமது உறவு வலுப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, இதோ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், மகிழ்ச்சியின் சத்தத்தை வெளிப்படுத்துங்கள், மகிழ்ச்சியின் சத்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று பார்ப்போமானால், கான்டாட்டே என்கின்ற லத்தீன் வார்த்தை. இதற்கு பொருள் என்னவென்று பார்ப்போமானால், ஓ பாடுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பாடல் என்றால் என்ன என்று பார்ப்போமானால், அது தூய அகஸ்டின் சொல்லுகிறார், பாடல் என்பது இறைவனை புகழ்ந்து பாடுவதே. புகழ் பாடலாக இருந்தாலும் அது இறைவனை புகழாவிட்டால் அது பாடலே அல்ல என்று தூய அகஸ்டின் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாடல் என்பது
ஒரு தனி மனித அனுபவம் என்றாலும் அது எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. மகிழ்ச்சிக்கு மட்டும் பாடல் அல்ல, எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் வெளிப்படுத்தப்படுகிறது. பாடல் என்பது தனி மனித அனுபவமாக இருந்தாலும் அது கூட்டு செயல்பாடு ஆகும். எப்படி என்றால், பாடல், இசை, தாளம் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்திருந்தால்தான் அது பாடல் மிகவும் நன்றாக அனைவரும் ரசிக்கும்படியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இது எவற்றை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒருவரினுடைய விசுவாசம், அவருடைய அனுபவம், இவைகள்தான் பாடல் என்றால் நிச்சயமாகவே அதை யாரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் அதிகமாக இலக்கியம் படிப்பவர்கள் அதிகமாக படிக்கும் ஒரு பாடல் எதுவென்றால் சங்கீதம். இந்த ஞான சங்கீதங்கள் இன்றளவும் அது அதிகமாக போற்றப்படுகிறது. இலக்கிய துறையிலே அதற்கு இணையாக எதுவும் பேசப்படுவதில்லை. அந்த அளவிற்கு மிகவும் அருமையான பாடல்கள் அமைந்த தொகுப்பு அது. காரணம் என்ன? இன்றைக்கு நாம் இந்த 98ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்ததை இன்றளவும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மீட்பு, மீட்பு, இரட்சிப்பு என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அனைவரும். ஆனால் பிரியமானவர்களே, இரட்சிப்பு அதையும் கடந்தது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதிகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை, அதிசயத்தை விளக்குகின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரது சீடர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இதோ மரித்து விட்டார் என்று நினைத்த கிறிஸ்து உயிரோடு எழுந்து தங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? அவர் போகப் போகிறார். தனது வேலை முடிந்து இரட்சிப்பின் அது காரியங்களை எடுத்து அவற்றை முடித்து வெற்றியோடு உயிர்த்தெழுந்து அவர் தனது தந்தையாம் கடவுளிடத்திற்கு போய் ஒரு இடத்தை மீட்கப்பட்டவர்கள் எல்லாருக்காகவும் ஆயத்தம் பண்ண போகிறார். அதற்காக தனது சீடர்களை ஆயத்தம் செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ நான் போகிறேன், நான் போகாவிட்டால் சகாயரானவர் வரமாட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுள் இருவரிடமிருந்து புறப்பட்டு வருகிறவர். அதனால்தான் பிதாவாகிய கடவுளிடத்திற்கு போகிறேன், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். பாடல் என்பது எப்பொழுதெல்லாம் பாடுறது? பிரியமானவர்களே, பாட்டு எப்போ வரும்? அது எல்லா நேரமும். பாட்டு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, எல்லா நேரமும் வரும். குறிப்பிட்ட நேரம்ன்றதே கிடையாது. பெரிய விடுதலையில் வரும். யாத்ராகமம் 15:1-19 மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே 15ஆம் அதிகாரம் 20-21 மிரியாமும் பெண்களும் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த பெரிய விடுதலை ஒரு பெரிய அற்புதத்தை காட்டுகிறதாக இருக்கிறது.
அந்த வெற்றி களிப்பிலே அவர்கள் பாடுகிறார்கள். ஓங்கிய புயத்தினாலே கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடுகிறார்கள். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வெற்றி களிப்பிலே பாடலை நாம் பார்க்கிறோம். சிசேரா கொல்லப்பட்ட போது தெபேராலும் பாராக்கும் பாடின பாட்டு அற்புதமான பாடல். சங்கீதம் 32:7 பார்ப்போமானால் மீட்பிலே பாடல் வருகிறது சங்கீதக்காரன் குறித்து வைத்திருக்கிறார். சொல்லுகிறார், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்கள், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து, துன்பங்களில் இருந்து காத்து, இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நமது துன்பங்கள் எல்லாம் போய்விடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் அது உண்மை. அடுத்தபடியாக பாடல் எப்பொழுது வருகிறது? மீட்பரை தாயாகிய மரியாள் சுமந்த பொழுது பாடலை பாடுகிறார். லூக்கா 1 வசனம் முதல் 55 வரை மரியாளின் பாடல் என்று, அது ஒரு வெற்றியின் பாடல், அது ஒரு மீட்பின் பாடல். ஆக மீட்பருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும் குழந்தை அங்கே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பொழுது, அங்கே கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வந்த பொழுது எலிசபெத் வாழ்த்தின பாடலை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சகரியாவின் பாடலை நாம் பார்க்கிறோம். மீட்பர் உலகத்தில் பிறந்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது பார்ப்போமானால் அங்கே பரமசேனையின் திரள் தூதர்கள் ஒன்று கூடி பாடல் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2 வசனம், மீட்பரை கண்டதினாலே சிமியோனின் பாடலை பார்க்கிறோம். லூக்கா 2 28 முதல் 33 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே அன்னாளின் பாடலை நாம் பார்க்கிறோம். மீட்பரை கண்டதால் அன்னாளின் பாடல். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க போவதற்கு முன்பதாக அங்கே ஒலிவமலைக்கு புறப்பட்டு பொழுதும் அங்கே பாடல் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திருமறையிலே நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லா இடத்திலும் பாடல்கள். அது மட்டுமல்ல, திருமறையிலே வீணான பாடல்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 69:12 நாம் பார்ப்போமானால், வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். சங்கீதக்காரர் எழுதுகிறார். ஆமோஸ் எழுதுகிறார் பாருங்கள், 5 வசனம், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அதே ஆமோஸ் 6 வசனத்திலே, தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். பிரியமானவர்களே, இதோ பாடல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தாவீதின் பாடலை போல இருக்க வேண்டும். துதித்தலுக்கு சான்று என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக நிற்பவர் தாவீதுதான். ஏன் என்று கேட்டால், அவர் ஏதோ போகிற போக்கிலே பாடல் எழுதவில்லை. அத்துணையும் அவரது அனுபவங்கள், அனுபவத்தின் காரியங்களை அவர் பாடலாக சொல்லுகிறார். துக்கத்திலும் பாடல், துன்பத்திலும் பாடல், மகிழ்ச்சியில் பாடல், ரட்சிப்பில் பாடல். இதோ அவர் அரசராகிற போது பாடல், அரச பதவியில் இருந்து சிறிது காலம் தனித்திருக்கும் பொழுதும் பாடல், எல்லாவற்றிலும் பாடல் பாடுகிறார். இதுதான் அவர் இறைவனோடு இணைந்திருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு இணைந்திருக்கிறார் என்பதுதான் இதன் பொருள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, சாலமோன் 2 நாளாகமம் 5 அந்த வசனங்களிலே பார்ப்போமானால் ஆலய பிரதிஷ்டையிலே அருமையான பாடலை பாடுகிறார். யோசபாத் 2 நாளாகமம் 20 21-22 வசனங்களிலே அங்கே நாம் பார்க்கிறோம். யோசபாத் அங்கே வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
பாடல் மிக சிறப்பானது. பிரியமானவர்களே, எப்படி நாம் பாடல் பாட வேண்டும்? இரவிலும் கூட பாடல் பாட வேண்டும். யோபு 35ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவை தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. இரவிலும் பாடுவேன். அதை சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதக்காரர் 77ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடினாரா? இந்த கேள்வி நம் அனைவருக்கும் வரக்கூடியதுதான். ஏன் பாடாமல் இருந்திருப்பார்? அவர் சீஷர்கள் பாடினார்கள், நிச்சயமாகவே ஒவ்வொரு ஆராதனையிலும் பாடுவார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படி பாடாமல் இருந்திருப்பார்? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இயேசு பாடினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதங்களை குறித்து அத்தனாசியஸ் என்கிறதான பேராயர், அவர் அலெக்சாண்ட்ரியாவிலே பேராயராக இருந்தவர், மிகச்சிறந்த இறையியல் அறிஞர். அவர் ஒரு திருச்சபைக்காக ஒரு விசுவாச பிரமாணத்தையும் வகுத்து கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், the psalms are like mirror in which one can see oneself and the movements of one's heart. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரர் சங்கீதங்கள் என்பவை அது கண்ணாடியை போன்றது, அவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். அதிலே ஒருவர் தன்னையும் பார்க்கலாம், தனது இருதயத்தின் அசைவுகளையும் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவ ஜீவ மார்க்கம் ஒன்றுதான் சங்கீதங்களால் பாடல்களால் நிறைந்ததாக நாம் பார்க்கிறோம். கடவுள் இல்லை என்பவர்கள் பாடுவதில்லை. ஆவி வணக்கமுடையவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பாடுவதற்கு அவர்களுக்கு ஒன்றுமில்லை. பலவிதமான வழிபாடுகள், உருவ வழிபாடுகள் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எந்த அளவிற்கு உண்மையான கடவுளை நோக்கி பாடப்படுகின்றன என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். யூத மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லோரும் வாருங்கள் ஆண்டவரை பாடுவோம் என்று சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து வந்த பொழுது அவர் பிறப்பிலே தூதர்கள் பாடினார்கள். ஆகவேதான் கிறிஸ்தவம் பாடலுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து பாடுகிறது. நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை லுத்தரன் பாரம்பரியத்திலே வந்தது. மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியாரின் பாடல்கள், எத்தனை பாடல்களை நாம் பாடுகிறோம். பிரியமானவர்களே, வருகையிலே அவருடைய பாடல் முக்கியமானது. அதே போன்று பார்த்தீர்களானால் உயிர்த்தெழுதலிலே அவரது பாடல் மிக மிக முக்கியமானது. அதே போன்று பார்த்தீர்களானால் இதோ சமுதாய விண்ணப்பம் அவரது பாடல். அது மட்டுமல்ல, தேவ துதி 244வது ஞான பாடல் அவரது பாடல். மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய அதை தோற்றுவித்தவராகிய ஜான் வெஸ்லி ஐயர் அவர்கள் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 1742 பாடல்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். அடிப்படை கட்டளைகள் அவை என்னவென்று கேட்டால், பாடுறது, சர்ச்சில் பாடுறது, திருச்சபையில் வந்து எல்லாருமாக இணைந்து பாடுகிற பாடல்கள் எல்லாரும் பாடுறதா இருக்கணும்.
பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ பாட்டுக்கு நீ பாடு, எனக்கு அதை பற்றி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. பாடல் என்பது ஒரு ஐக்கியம்னா எல்லாருமா சேர்ந்து பாடுறது. குரல் எப்படி இருந்தா என்ன? பிரியமானவர்களே, அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும். அது மட்டுமல்ல, அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது மிகவும் ஆசையோடு பாட வேண்டும். அது மட்டுமல்ல, மிகுந்த உற்சாகத்தோடு துணிவோடு பாட வேண்டும்னு சொல்றாரு. சும்மா பாதி தூக்கத்துல பாடுறது பாட்டு இல்லை. உங்களுடைய குரலை உயர்த்தி பாட வேண்டும்னு சொல்றார். பிரியமானவர்களே, ஜான் பி கோக் அப்படின்ற ஒரு சிறந்த ஒரு இறையடியார் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் சபைக்கு போயிருக்காரு. தன்னுடைய சபையில் அவர் எப்போ உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பக்கத்துல ஒரு மனிதன் இருந்தார். மனிதன் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா, இவர் பார்க்குறாரு, அவர் ஒரு மாதிரி, அவருடைய அசைவுகள்லாம் இவருக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துச்சு. அதனால என்ன செஞ்சாருன்னா, தன் உட்கார்ந்து இருக்கையில் தள்ளி வந்து உட்காந்துக்கிட்டார். அவர் ஒரு புறமாகவும் இவர் மறுபுறமாக வந்து உட்காந்துக்கிட்டார். ஆராதனை ஆரம்பிச்சிச்சு. பாடல் தொடங்கினாங்க. பாடல் தொடங்கும் பொழுது அந்த மனிதன் இவர் பக்கத்தில் வந்துட்டார். பக்கத்தில் வந்து பாட்டு பாடுறாங்க. நல்ல ஒரு ஞான பாட்டு, அதை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மனிதர் பக்கத்தில் வந்து இவர் ஜான் கோவுட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அந்த முதல் வரி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். இந்த பாடலின் முதல் வரி எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் வரி அவர் சொல்கிறாரு, ஜஸ்ட் as I am poor, wretched, blind. பாருங்க, எப்படிப்பட்ட பாடல் பாருங்க. நான் அப்படியே இருக்கிறேன், ஏழ்மையானவனாக, நொறுக்கப்பட்டவனாக, கண் தெரியாதவனாக இருக்கிறேன்னு பாடல். அந்த பாடலுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்தில் இருந்தவர், உண்மை அதுதான், எனக்கு பார்வை இல்லை, கடவுள் எனக்கு உதவி செய்தார், எனக்கு ஒரு பக்கம் பக்கவாதம் இருக்கு. அது சொல்லிட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு தன்னுடைய உதடுகளை கஷ்டப்பட்டு இழுத்து பாடுறாரு பாருங்க. அந்த ஜான் கோ சொல்றாரு, அதற்கு பிறகு இப்படி ஒரு சிறந்த பாடலை நான் என் வாழ்க்கையில் கேட்கவே இல்லைன்னு சொல்றார். ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் பாட வேண்டும், துன்பத்தில் இருந்தால் பாட வேண்டும், மகிழ்ச்சியில் இருந்தால் பாட வேண்டும். யாருக்காக பாடுறோம்? ஆண்டவருக்காக அல்லவா பாடுறோம். ஒரு தனி மனிதனுக்காக பாடுறோமா? இல்லை ஒரு கூட்டத்துக்காக பாடுறோமா? ஒரு கட்சிக்காக பாடுறோமா? இல்லை. உலக அனைத்தையும் படைச்சதோட விடல, பாதுகாத்து அதோட விடல, உறவு அருந்த பொழுது தானே வந்து அந்த உறவை தனது தூய இரத்தத்தின் மூலமாக சரி செய்தவர் இந்த சர்வ வல்லமை அன்பான கடவுள். கிருபை மிகுந்தவர், இரக்கமுள்ளவர். பாட்டு பாடலாமா? பாட்டு வரும் இல்லையா? எப்படி வராமல் போகும்? பிரியமானவர்களே, பாட்டு பாடுறதை குறித்து மூணாவதா சொல்றாரு, சும்மா கத்தாதீங்க. உங்க பாட்டு எப்படி இருக்கணும்? அந்த இசையோடு இணைந்ததாக இருக்கணும். தாளத்துக்கு ஏத்த மாதிரி பாடுங்கன்னு சொல்றார். தாளத்துக்கு ஏத்த மாதிரி பாடுங்க. ஐந்தாவதா சொல்றார், எல்லாத்துக்கும் மேல உங்கள் முழு ஆவியோடும் பாடுங்க, ஆன்மாவோட இணைந்து பாடுங்க. கடந்த வாரம் பார்த்தோம், ஆன்மாவோட பேசுறீங்களா? உங்க ஆத்மாவோட பேசி இருக்கீங்களா? ஆத்துமாவோடு இணைந்து பாட வேண்டும், மகிழ வேண்டும், களிகூற வேண்டும். அன்பானவர்களே, பாடல் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தின் வெளிப்பாடுகள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டுப்பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. வெற்றியின் பாடல். பிரியமானவர்களே, ஆதியாகமம்
31 அதிகாரம் 27 லாபான் யாக்கோப் அவர்களுக்கு இடையில உள்ள அந்த உரையாடல். நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடன் அனுப்புவேனே. எப்படி பாருங்க, நீ இப்படி போகாத. லாபான் யாக்கோபிட்ட சொல்றார், நீ இப்படி எல்லாம் போகக்கூடாது. எப்படி போகணும்? சந்தோஷமா போகணும். பிசிக்கல் ஜாய். மூணாவதா அந்த நம்முடைய வாழ்க்கையின் அனுபவ வெளிப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஜாய். சங்கீதம் 119:54, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. திருமறையின் அடிப்படையிலே பாடல்களை பாடும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இந்த உலகம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட உலகம்? நிரந்தரமல்ல, பரதேசியாய் தங்கி இருக்கிறோம். எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோம் யாருக்கும் தெரியாது. எப்பொழுது மறைவு வரும் யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நாலாவதா பார்த்தோம்னா விடுதலை. சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆக விடுதலையிலே பாடல். இதெல்லாம் அனுபவங்க, இதெல்லாம் அனுபவம். வாழ்க்கையில் ஒரு காரியம் நமக்கு ரொம்பவும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நாள் முடிந்து போகும் பொழுது நம்ம எரியாமலே சொல்லுவோம், பாட முடிஞ்சிச்சு இல்லையா? அதுதான் மீட்பினது கழிப்பு. ஆமோஸ் 5:23 சொல்றார், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்னதுங்க? மாய்மாலம். சில நேரங்களில் பாட்டு பாடுறது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அழுக்கு, பாவம் நிறைஞ்சு போயிருக்கு. ஆனால் வேற வழி இல்லை. ஆலயத்துக்கு வரலைன்னா அப்பா அம்மா திட்டுவாங்க. கூட பிறந்தவங்கெல்லாம் போகும்பொழுது நீ மட்டும் ஏன்டா வராமல் இருக்கிறேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. நண்பர்கள் எல்லாம் ஆலயத்தில் இருக்க நண்பர்கள் ஏன்டா நீ வரல, ஏம்மா நீ வரலன்னு சொல்லி கேட்பாங்க. திருமணம் ஆகியிருந்தால் மனைவிக்காக ஆலயத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே வந்து பாடும் பொழுது அது விரும்பி விரும்பி ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு வராம வேண்டா வெறுப்பா வந்தா இங்க எப்படி இருக்கும் பாட்டு? வேண்டா வெறுப்பா வர்றவங்களுக்கு பாட்டு பாடினா அது எப்படின்னா மாய்மாலம் உள்ள பாடல். மாய்மாலம். பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கலாகாது, நாம் அப்படி இருக்கலாகாது. பிரியமானவர்களே, பாடல்கள் என்பது எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது சாட்சியின் பாடலாக இருக்க வேண்டும். உபாகமம் 31 19 முதல் 22 நீங்க வாசித்து பாருங்க. உபாகமம் 31 19 முதல் 22 அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் பார்க்கிறோம் சாட்சியின் பாடல். உபாகமம் 39 19 22. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் ஊட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே அவர்கள் பிரவேசிக்க பண்ணாதிருக்க இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், பாடல் என்பது அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, கிறிஸ்து நமக்காக வந்தாரே, இதோ கிறிஸ்து நமக்காக இன்றளவும் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறாரே, இதோ கிறிஸ்து மீண்டுமாய் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறாரே, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்?
சங்கீதக்காரன் 137 சங்கீதம் 3 சொல்லுகிறான், எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, உபத்திரவத்தில் பாடல், சாங்ஸ் இன் டைம் ஆஃப் டார்மெண்ட். ஆக பிரியமானவர்களே, பாடல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நமது வாழ்வினுடைய அனுபவம். பாடல் என்பது எப்பொழுதும் அது இறைவனை, கடவுளை புகழ்ந்து பாடும் பாடலாக அது இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் நாம் ஏன் மகிழ்ந்து பாட வேண்டும் என்றால், கிறிஸ்து உயிரோடு எழுந்திருந்தார் நமக்காக. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக ஒரு பெரிய பரிசு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எனும் பெரிய பரிசு கொடுத்திருக்கிறாரு. எப்படி நாம நன்றி சொல்ல வேண்டும்? யூதர்கள் அல்ல, நாம் இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்ல, பின்னே நாம் யார்? புற இனத்தவர்கள். எந்த விதத்திலும் இந்த புத்தகத்தினுடைய, பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆனால் நம்மை சொந்தமாக்கினார். எப்படி? சிலுவை மரத்தின் மூலமாக. நீங்களும் நானும் கண்ணீரோடு பாட வேண்டும், கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு விடுதி, நெடுஞ்சாலையிலே ஒரு விடுதி. அந்த விடுதியிலே ஒரு பயணி வந்து தங்கி இருந்தார். அன்றைக்கு ஒருவருக்கு பிறந்த நாள். ஆகவே எல்லாரும் கூடி அந்த பிறந்த நாள் கண்டவருக்காக வாழ்த்து சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் பாடல் பாடினார்கள். அப்பொழுது அதை நடத்தி கொண்டிருந்தவர் கேட்டார், யாராகிலும் ஒரு கிறிஸ்தவ பாடல் பாட முடியுமா? அப்பொழுது இந்த பயணி முன் வந்து, நான் ஒரு பாடல் பாடுகிறேன் என்று சொல்லி ஒரு ஞானப்பாட்டை பாடினார். பிரியமானவர்களே, அந்த பாடலை அவர் ஜெபத்தோடு பாடிய பொழுது அநேகர் தள்ளி தள்ளி நின்றவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இணைகிறாங்க. இணைஞ்சு ஒவ்வொருத்தராக பாட ஆரம்பிக்கிறாங்க. பாடல் முடிந்த பின்பு, அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்த பின்பு அவர் தனது அறைக்கு திரும்பினார். அப்பொழுது ஒரு வயதானவர் போய், சின்ன வயசுல எங்கள் அம்மா எனக்கு பாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருதுன்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்து சொன்னார், இந்த பாடல் என் உள்ளத்தை உருக்கி விட்டதுன்னு சொன்னார். இப்படியாக அதிகாலை வரை ஒவ்வொருவராக வந்து அவர்கிட்ட பேசிட்டு போனாங்க. பாருங்க, நம்ம பாட்டு பாடுறோம்னா அது உண்மையான பாடலாக இருக்க வேண்டும். அது அனைவரும் விரும்பி கேட்கும்படியாக, அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமான பாடலாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே நாம் மகிழ்ந்து பாடுவோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலமும் வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன். அவர் துதி என் நாவிலே என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நான் பாடிடுவேன் அவரை ருசித்ததினால். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அவரை ருசித்ததினால். அனுதினம் அதிகாலையில் அவர் நாமம் பாடிடுவேன். அனுதினம் அதிகாலையில் அவர் பாதம் காத்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலமும் வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன். அவர் துதி என் நாவிலே என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா. ஆமாண்டவரே,
உம்மை எந்நாளும் பாடுவேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எனக்கு செய்தவைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி பாடுவேன். கர்த்தாவே, நீர் உமது திருச்சபைக்காக ஆண்டவரே சுவாமி உம்மையே ஒப்பு கொடுத்தீரே. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இதோ உமது தூய இரத்தத்தாலே எங்களை மீட்டு கொண்டீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே. உமது திருப்பெயராலே இந்த ஐக்கியம் இருக்கிறதே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் எள்ளி நகையாடினாலும் ஆண்டவரே சுவாமி, எத்தனை பேர் எதிர்த்து பேசினாலும் இந்திய திருநாட்டை குறித்து உமக்கென்று ஒரு சித்தம் உண்டு ஆண்டவரே. அதிலே நாங்களும் ஆண்டவரே சுவாமி ஒரு பங்காக இருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்வு, எங்கள் சாட்சி ஆண்டவரே உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும். உண்மையே அது பிரதிபலித்து காட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கழித்து பாட, மகிழ்ந்து பாட, வாழ்க்கையின் அனுபவத்தை பாட, கிறிஸ்து என் மீட்பானார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பாட அருள் தாரும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரது ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் உங்களோடும், உங்கள் விசுவாச வாழ்வோடும், உங்கள் மகிழ்ச்சியின் பாடல்களோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஆலயத்திலே வந்து ஐக்கியமாக கூட முடியாவிட்டாலும் ஆண்டவரே சுவாமி, இந்த ஊடகத்தின் வழியாக, இந்த தொடர்பு சாதனத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுவாமி ஐக்கியம் அடைந்தவர்களாய், ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. உலகளாவிய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே உலகளாவிய ஏக திருச்சபையானது இந்த உலகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கு சுவாமி. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே பாதுகாத்தருளும். கர்த்தாவே, எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய ஆண்டவரே கர்த்தாவே, மகாகணம் தரங்கை பேராயருக்காக, கணம் ஆலோசனை சங்கத்திற்காக,
ஆயர் பெருமக்களுக்காக, ஒவ்வொரு குருசேகரத்தின் பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே திருச்சபை தலைவர்களுக்காக, திருச்சபையிலே ஆண்டவரே சுவாமி பணியாற்றுகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த உமக்கு சாட்சிகளாய் திகழ, எங்கள் வாழ்வின் மூலம் சாட்சிகளாய் திகழ, எங்கள் சொல் செயல் சிந்தனைகள் மூலமாக உமக்கு சாட்சிகளாய் திகழ அருள் தாரும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே இதோ சுவாமி பேராயிரம் கணம் ஆலோசனை சங்கமும் இணைந்து ஒவ்வொரு குருசேகரத்திலும் அநேக ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்தீர். அதே போன்று ஒவ்வொரு சகோதர திருச்சபைகளும் ஆண்டவரே அநேக ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்கிறார்கள் சுவாமி. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இதோ ஆண்டவரே திருப்பணிக்காக பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புது ஊழியரை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் இடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. உலக அதிகாரிகள் எல்லாருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக அனைத்திலும் ஆண்டவரே இன்றைக்கு இந்த COVID-19 என்கிறதான இந்த கொடிய ஆண்டவரே சுவாமி கிருமியின் காரணமாக வருகின்ற கொரோனா என்கின்ற அந்த கிருமியின் காரணமாக வருகின்ற அந்த வியாதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொரு நாடும் ஆண்டவரே கர்த்தாவே தங்களை ஆண்டவரை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதிகமான இழப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே, அதற்கு அடுத்ததாக ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஸ்பெயின் நாட்டிலே, அடுத்ததாக இத்தாலி நாட்டிலே, இங்கிலாந்து நாட்டிலே என்று சொல்லி இந்த பட்டியல் தொடருகிறது சுவாமி. ஆண்டவரே இந்திய நாட்டிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே கதவடைப்பு இருக்கிறது. ஆனாலும் மக்கள் ஆண்டவரே அதை குறித்து அறியாமல் அங்கும் இங்கும் ஆண்டவரே கூட்டம் கூட்டமாக போகிறதையும் வருகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அழிவு வேண்டாம், அழுகை வேண்டாம், துக்கம் வேண்டாம், கூக்குரல் வேண்டாம் சுவாமி. கர்த்தாவே எல்லா நாடுகளும் பாதுகாக்கப்படட்டும் சுவாமி. இடத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்காக ஆண்டவரே, அவரோடு இணைந்து ஆண்டவரை செயல்படுகிற அமைச்சரவைக்காக, ஒவ்வொரு மாநில அமைச்சரவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே மக்களின் நலனே முக்கியம் என்பதை ஒவ்வொரு அரசும் உணர்ந்து செயல்பட கிருபை தாரும் ஆண்டவரே. அரசு அதிகாரிகளும் அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ள அருள் தாரும் ஆண்டவரே. நீர் நியாயாதிபதியாய் வரப்போகிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறியாது இருக்கலாம். ஆனால் நீர் வரும் பொழுது அவர்கள் எங்கே ஓடி ஒளிவார்கள் சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீர் பேசும் சுவாமி. ஏழை எளிய மக்கள் இந்த நாட்களிலே உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கவனிக்கப்படும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. அன்பின் கர்த்தாவே இயற்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை ஆண்டவரே தனது ஆண்டவரே மழை பொழிவை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இயற்கையின் சீற்றங்கள் இல்லாது இருக்கட்டும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி உமது ஆண்டவரே இயேசு என்னும் நாமத்தினாலே நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சியோன் ஆலய குருசேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுவாமி உம்மிடத்திலே தங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. இதோ இந்த போராட்டத்திலே களத்திலே முன்னிற்கிறவர்களாகிய ஆண்டவரே துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை கொடுத்தருளும் ஆண்டவரே. அன்பின் சுவாமி இதோ ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், காவலர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. காவல்துறை அதிகாரிகளுக்காக, வருவாய்த்துறை ஆண்டவரே சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. அன்பின் கர்த்தாவே இதோ விசாகப்பட்டினத்திலே ஏற்பட்டதான அந்த ஆண்டவரே சுவாமி அந்த விஷவாயு கசிவினாலே ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. எந்தவித ஆண்டவரே சுவாமி அதிக உயிரிழப்பு இல்லாமல் நீர் பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. அன்பின் கர்த்தாவே அது மட்டுமல்ல ஆண்டவரே, தங்கள் இல்லங்களுக்கு ஆண்டவரே சுவாமி மகாராஷ்டிராவிலிருந்து மத்திய பிரதேசத்திற்கு ஆண்டவரே தொடர்வண்டி ஆண்டவரே அந்த பாதையிலே நடந்து போன ஆண்டவரே அந்த மக்கள் 16 பேர் ஆண்டவரே சுவாமி ரயில் ஏறி இறந்து போனார்கள் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே சுவாமி அநியாயமாய் இறந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாருக்கும் ஆறுதலை கொடுங்க ஐயா ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே தங்கள் தனிமையிலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமாக இருக்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு ஏற்படுகிற பிணக்குகள் தீர்ந்து போகட்டும். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வாரத்தின் தொடக்கத்திலே உமது திரு சமூகத்தை ஆண்டவரே கர்த்தாவே வந்து அடைந்த எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய மூத்த ஆயர்
மறைத்திரு. வேதநாயகம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு உன்னதமான ஊழியக்காரர் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, தான் பணி செய்த இடங்களிலெல்லாம் குடும்பமாக உமக்கு சாட்சியாக நின்றவர்கள் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த குடும்பம் தங்கள் தலைவரை இழந்திருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் தேறுதலையும் தாரும். ஐயரம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து வழி நடத்தும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ சுவாமி, இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் குருசேகரத்தின் வாயிலாக ஆண்டவரே சுவாமி, நீர் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இறை மைந்தன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவரது ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவ கடன்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும். தீமை நின்று எங்களை ரட்சித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன் மீது பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.